மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மூர் மார்க்கெட் வீடியோவில் வந்து நான் சில இன்ட்ரெஸ்டிங்கான விண்டேஜ் ஐட்டம்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த சன்வாவோட ஒரு மல்டிமீட்டர் வந்து பார்த்தோம். இது ஆக்சுவலாக வந்து அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை, ஒரு சிம்பிள் மல்டிமீட்டர் மாதிரி தான் இருந்தது. அண்டு சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் வந்து இதை பற்றி கேட்டுட்டு இருந்தார். பட் இது வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இல்லாதனால இதை வந்து நான் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஏன்னா ஆன்லைன்லேயே 500 ருபீஸ்க்கு கிடைக்குது இது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கார் செட்டெல்லாம் கூட வச்சுருந்தாங்க, கார் ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாம். ஸோ மற்ற ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ப்ளூடூத் செக்ஷனில் பார்க்கும்போது இந்த கிரிக்கெட் பால் டைப்பில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்ததுங்க. கரெக்டாக வந்து ஐபிஎல் நடந்துகிட்ருக்கனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஐ கேண்டி மாதிரி இருந்தது. அண்ட் நல்லாவே இருந்தது இது. இப்போ அதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து அவர் ப்ராடக்ட் டெமோ கூட காமிச்சார், அதையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சவுண்ட் குவாலிட்டி சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. Xiaomi Music Speaker Bluetooth Mode. எவ்வளோ ப்ரைஸ் வருது இதெல்லாம்? இது அவ்வளோ காசு இல்லை சார். இதெல்லாம் வந்துன்னா ஒரு 350 ஆகும். 350? ஓகே. அண்ட் ரொம்ப நாள் கழித்து வந்து ஸ்பூல் பிளேயர் இன்றைக்கி மூர் மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிரண்டிக்கோட TK14L. இது வேல்வ் டைப்பு. நீங்கள் சென்டரில் பார்க்குறது வந்து மேஜிக் ஐ. ஸோ இது கம்ப்ளீட்லி வேல்வ் டைப் தான். ஐ திங்க் 3 வேல்வ்ஸ் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அண்டு செமையாக இருக்கும், ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு டேப் ரிகார்டர் டைப்பில் தான் இருக்கும். பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் மாதிரி வராது, அதாவது ராட்ரி ஸ்விட்ச் மாதிரி வராது. இது எல்லாமே வந்து டேப் கீஸ் மாதிரி தான் வரும், பியானோ கீஸ் மாதிரி. அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணும்போதே அந்த ஸ்பூல் வந்து நகர்ந்தது பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து உள்ளே வந்து கண்ட்ரோல் இருக்கிறது தெரியாது, ஆனால் பெல்ட்டு பொசிஷன் வந்து தெரியல, பெல்ட்டோட கண்டிஷன் வந்து நம்மளுக்கு தெரியல இது எப்படின்ட்டு. அண்டு அவுட்டர் லுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் பூராக தான் இருந்தது, அதனால் எப்படியும் பெல்ட் கண்டிஷன் டவுட் தான். அண்ட் இந்த கார்மினோட ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் இருந்தது, இதே மாதிரி நம்மக்கிட்டேயும் ஒன்று இருக்குது, செமையாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதுவும் வந்து செக் பண்ணி கேட்டேன் நான் அவங்ககிட்ட, இது வந்து டிஸ்பிளேலாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால அதை வந்து பார்க்கல. அண்ட் நம்மளுக்கே எடுத்து வச்ச மாதிரி 2 மைக்ரோ கேசட் வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நானும் வந்து தேடிட்டுருக்கேன் இது மார்க்கெட்டில், ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். சரி பார்த்தா இது வந்து இன்றைக்கி ஷாப்பில் இருந்தது, சரி அப்படியே கேட்டு வாங்கிட்டோம் நம்ம. அண்ட் இந்த கிண்டலோட அமேசானோட கிண்டல் பாருங்களேன், இது வந்து இங்கு டெக்னாலஜி தான், அப்படியே ஆன்லேயே வச்சுருந்த மாதிரி இருந்தது அந்த புக்ஸ் எல்லாம் டிஸ்பிளே. அண்ட் இன்னொரு ஹைலைட்டு இந்த விண்டேஜ் ஐட்டம் பாருங்கள், கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் வாங்க முடியல இது. அண்ட் பட் உங்களுக்கு வந்து இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்றது பாருங்கள். இது வந்து பியூர் விண்டேஜ் ஐட்டம் இது. இந்த நாப்ஸ், இது சாக்கெட்லாம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து பக்கா விண்டேஜ். அண்ட் இது பட்டனே வந்து ஆப்ரேட்டரே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இல்லை, இந்த மாதிரி லிவர் மாதிரி நகர்த்தணும். இதை நகர்த்தினா இந்த மாதிரி வந்து பொசிஷனுக்கு வரும். அண்ட் இதில் ஹெட் கலர் பாருங்களேன், ஒரு கோல்டன் கலரில் இருந்தது. இது நான் ஃபஸ்ட்டு ரஸ்ட்டுன்னு நினச்சேன், நான் துருப்பிடிச்சு போயிருந்ததோன்ட்டு. பட் பார்த்தா இது டிசைனே அப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி வந்து கோல்டன் கலரில் இருக்குது. சப்போஸ் இந்த ஹெட்டு பற்றி ஏதாவது யாருக்காவது இது யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் லிவர் வந்து பேக்கில் இல்லை ஃபார்வேர்டில் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் ப்ளே இதாகும். லெஃப்ட்டு ரைட்டு ஸ்வைப் பண்ணால் ஃபார்வேர்டு ஆர் ரிவைண்ட் நடக்கும். அண்ட் அதோடய வந்து இந்த மைக்கும் வந்து அட்டாச்சாக வந்துருந்தது. ஸோ இதில் வந்து 2 நாப்ஸ் இருக்குது, 2 சாக்கெட் இருக்குது. இது 2 சாக்கெட்டையும் வந்து மாற்றுற மாதிரி வருது இது. அண்டு ரொம்ப காம்பேக்டாகவும் இருந்தது இது பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது நான் பல்லவர சந்தையிலையும் பார்த்துருக்கேன், ஆனால் ரொம்ப புவர் கண்டிஷனில் இருந்தது. இங்கே வந்து பக்காவாக இருந்தது இது. அந்த பிஞ்ச் ரோலர் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து புது கண்டிஷனில் இருந்தது. பட் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, இது ஆப்ரேட் ஆகுமான்றதும் டவுட் தான். எடுத்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் இந்த அஹுஜாவோட ஒரு வயர்லெஸ் மைக் செட்டும் இருந்தது. இதுக்கு கிட்டத்தட்ட புது மாடல் மாதிரியே இருந்தது இது. கைண்ட் ஆஃப் லைக் அந்த டைம்லலாம் வயர்லெஸ் மைக் இருந்திருந்ததுன்னா நம்ம மைக் மோகன்லாம் கொஞ்சம் ஈஸியாக பாடியிருப்பார். பட்டு அந்த டைமில் பாவம் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அண்டு இங்கே பாருங்கள், இன்னொரு மைக் நம்மளுக்கு கண்ணில் தென்பட்டது. இது வந்து மர்ஃபியோட பெட் டைப் பிளேயருக்கான மைக் இது. இதை நான் வாங்கியிருந்துருக்கணும், ஏன் மிஸ் பண்ணேன்னு தெரில. ஏன்னா என்கிட்ட ஒரு மர்ஃபி பெட் டைப் பிளேயர் இருக்குது, அதுக்கு எக்ஸாக்டாக இந்த மைக் வந்து செட் ஆகும். ஸோ இதை வாங்கியிருந்தால் அதுக்கு ஒரு பேராகவே இருந்திருக்கும். பட் இனிமே பார்க்கலாம், அடுத்த வீக் போகும்போது இருந்ததுன்னா வாங்கலாம். அண்ட் அங்கங்கே வந்து ரோட்டரி டெலிஃபோன் இருந்தது, பட் எல்லாம் வந்து கண்டிஷன் கொஞ்சம் புவர் தான். அது இருக்க வேண்டிய பொசிஷனே மாறி போயிருக்கு. ஸோ கழட்டி கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும்.
அண்ட் இந்த பென்னு வந்து நம்ம பார்த்தோம். இது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு என்னன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியல, அண்ட் லாஸ்ட்டாகவும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் இது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது. இது எதாவது பெட்ஸுக்கு கொடுக்குற இன்ஜெக்ஷன் மாதிரியா இல்லை ஏதாவது டேப்லெட் போடுற மாதிரியா, இது என்னன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிவைஸ் பற்றி. அண்ட் இது வந்து ஆர்பியோட ஒரு யூனிட். இது ஆர்பி பிராண்ட் வந்து நம்மளுக்கு தெரிய வந்ததே மூர் மார்க்கெட்டில் இருந்து தான். அந்த வேல்வ் ஆம்ப்ளிஃபையர் ஒன்று எடுத்திருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில். இது வந்து அதே ஆர்பி பிராண்டோட ஒரு இன்னொரு எக்யூப்மெண்ட். இது வந்து அந்த இயர் டெஸ்ட்டுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இயரோட ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட்டு. அண்டு கார் ஸ்பீக்கர்ஸு இதெல்லாம் கூட இருந்தது, புது ஸ்பீக்கர்ஸாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து ஐ திங்க் அந்த ரயில்வேஸில் யூஸ் பண்ணுற லைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூடவே கார்வான் அப்படி இப்படின்னு நிறைய டிவைசஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது பாருங்களேன், ஒரு சீகேட்டோட ஹோம் தியேட்டர், அதாவது ஃப்ரீ ஏஜென்ட் தியேட்டர் ப்ளஸ்ன்னு போட்டிருந்தது. ஐ திங்க் இதில் வந்து ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே மாட்டிட்டு ஹார்ட் டிஸ்கிலேருந்து நம்ம வீடியோஸ் எதாவது வந்து டேரெக்டாக டிவியில் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸாக இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஷேப்பெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. அண்டு அங்கங்கே வாட்சஸ்க்குன்னு தனி செக்ஷன் இருக்குது. பட் சில கவுண்டர்ஸில் வந்து வாட்சஸும் அங்கங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த நேஷ்னல் பேனசானிக் ரேடியோ பாருங்கள், இது வந்து ஒன் ஆஃப் த விண்டேஜ் ரேடியோ. வெறும் ஏஎம் மட்டும்தான் இருக்கும். நான் வந்து இதை ரிலேட்டட் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நான். ஃபிலிப்ஸோட பாக்கெட் ரேடியோ அதே டைப்பில் தான் இதுவும் இருக்கும். அண்ட் கூட வந்து ஒரு ஆய்வாவோட எஃப்எம் ஏஎம் இன்க்ளூடட் ஒரு வாக்மேன் இருந்தது. பட் இது சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது, ஒரு காம்பேக்ட் டிசைனாகவே இல்லை இது. பட் ஓகே, ஆய்வாலே என்னென்ன ஷேப் சைஸ்லேயும் வந்து விட்டுருக்காங்க. ரவுட்டர்ஸ் அண்ட் இந்த வி கன்சோல் பாருங்கள், மொத்த பேக்கேஜாகவும் வச்சுருந்தாங்க. சோனியோட ப்ளூரே டிவைஸ், கார்வான். ஸோ சில ஐட்டம்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீக் இருந்தது தான். ஸோ லாஸ்ட் வீக் இருந்தது மோஸ்ட்லி நான் கவர் பண்ணலை. அண்ட் இது பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து பிபிஎல்லோட ஒரு வாய்ஸ் மெயில் தான். அண்ட் இதை ஃபஸ்ட்டு நான் பார்த்து ஷாக் ஆனது வந்து, இது அவுட்டர்லாம் பார்க்கும்போது ஏதோ ஃபாரின் இம்போர்ட்டட் டிவைஸ் மாதிரி இருக்குது. ஆனால் மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன் பாருங்களேன், கேரளா, நம்ம பக்கத்து ஊரில் தான் இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவுட்புட் பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ மேட் இன் ஜப்பான் மாதிரி சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. வித் பாக்ஸ் எல்லாமே இருந்தது, புது பேக்கேஜாகவே வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் அதிகமாக தான் சொன்னாங்க. பட் நம்மளுக்கு வந்து இது இப்போதைக்கு யூஸ் ஆகாது, நம்மளுக்கு ஒரு கலெக்டபிள் ஐட்டம் தான் இருக்கும். அண்ட் கேசியோவோட ஒரு விசிடி பிளேயர் இருந்தது. பட் இது நம்ம காட்ட போகிறதில்ல. மெயினாக வந்து செக் பண்ண வேண்டியது அந்த கீழே இருக்க ஐட்டம் தான். அது என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நேஷ்னலோட ஒரு ஆல் இன் ஒன் பிளேயர். ஓகே, ஸோ இதில் வந்து கீழே வந்து அந்த ட்ரே நான் இழுக்கிறேன்ல, அது ஆக்சுவலாக ஒர்க்கிங்கில் இருந்ததுன்னா ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அழகாக வந்து அந்த ட்ரே வெளியே வரும். அதில் நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் போட்டு அப்படியே ப்ளே பண்ணலாம். மேலே வந்து கேசட் பிளேயர் அண்ட் எஃப்எம் ஏஎம்லாம் இருக்குது, ரேடியோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆல் இன் ஒன் பிளேயர் தான். ஒர்க்கிங் வந்து கஷ்டம்தான் இது. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஐ திங்க் மண்ணுக்கடியிலேருந்து எடுத்த மாதிரியே இருந்தது, டைனோசர் காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி. இன்க்ளூடிங் இந்த கேசட் கூட பாருங்களேன், அந்தளவுக்கு வந்து டஸ்ட் அந்த கேசட்லேயும் வந்து அவ்வளோ இருக்குது. இந்த மேலே உள்ளதில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பக்கா க்ளீனிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெக்கானிசம்லாம் ரெடி பண்ணால் இது ஒரு சூப்பர் விண்டேஜ் ஐட்டமாக இருக்கும். அண்ட் இது ப்ரைஸ் அதிகமாக இருந்தனால அது வந்து வாங்க முடியல. அண்ட் இது பாருங்களேன், ஃப்ளாப்பி டிஸ்க்கு. ஒரு டைமில் வந்துட்டு ஃப்ளாப்பி டிஸ்கெல்லாம் அப்படி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளே வந்து ஏதாவது ஒரு அழுக்கு தூசி போயிடுச்சுனாவே அந்த டிஸ்க் வேஸ்ட்டாக போயிடும். அந்த கேப்பில் ஒரு டிவிடி ரீரைட்டபிள் டிஸ்க்கும் வந்து அதில் போட்டு வச்சுருந்தாங்க. என்னடா இது ஆட் அவுட் மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருந்தது. ஸோ ஃப்ளாப்பி எல்லாம் மலரும் நினைவுகள் தான். யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இந்த பல்லாவரம் சந்தை வீடியோவில் இதை கவர் பண்ணியிருப்போம். இது வந்து அலாரம் கிளாக் வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸ், இது உடன் பாக்ஸு. அங்கே பார்த்ததுக்கப்புறம் இப்போ எங்கே போனாலும் நம்ம கண்ணில் மாட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய வந்து ராட்ரி டெலிஃபோன்ஸ் வச்சுருந்தாங்க. பிளாக்கு வந்து அதுக்குன்ட்டு தனி ஒரு ஆடியன்ஸே இருக்காங்க. ஸோ பிளாக் டைப்பும் இருந்தது, மற்ற கலர்ஸ்லேயும் இருந்தது. அண்ட் ஹார்மோனியம் இருந்தது. இது வந்து ஐ திங்க் அந்த பின்னாடி உள்ள லிவர் கழட்டிட்டு நம்ம அதை ஸ்விங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஏர் மெத்தடில் ரன் ஆகிறது. அண்ட் டைப்ரைட்டர்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க அங்கங்கே. எல்லாமே இந்த ஆப்ரேட் ஆகிற மாதிரியே இருந்தது. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருந்தது. ரெக்கார்ட் பிளேயர்ஸ் இதெல்லாம் வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க, ரெக்கார்ட் பிளேயர்ஸ். அண்ட் ரெக்கார்ட்ஸும் நிறையா இருக்குங்க. கண்டிஷன் ரிலேட்டிவ்லி ஓகே தான், அந்த கண்டிஷனில் நல்ல இதாகவே இருக்குது.
அதான் சொன்ன மாதிரி நிறைய ராட்ரி ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது, பட் சிலதெல்லாம் ஒர்க்கே ஆகலை. அண்டு ஃபிலிப்ஸோட ப்ரெஸ்டீஜ் வேல்வ் ரேடியோ இருந்தது. ஐ திங்க் அதுக்கு உடன் இது வந்து லேயர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து ப்ளைவுட் போட வேண்டியது இருக்குது, பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வுட்டு மட்டும் அடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து ப்ளைவுட் போட வேண்டியது இருக்குது. பின்னாடி இருக்கிறது வந்து மர்ஃபியோட வேல்வ் ரேடியோ, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ப்ரெஸ்டீஜ். அண்ட் இந்த டைப்ரைட்டர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஸோ இதில் வந்து டியூயல் கலரில் வந்து டைப் பண்ணலாம், நம்ம பிளாக்லேயும் டைப் பண்ணலாம், ரெட்லேயும் டைப் பண்ணலாம். இப்போ வந்து அதில் இங்க் இல்லை, இங்கெல்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் சொல்கிறேன். நான் இதில் வந்து ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷிஃப்ட் அழுத்தும் போது அந்த என்டையர் மெக்கானிசமே வந்து மேலே வந்துட்டு போகும். எல்லா டைப்ரைட்டர்ஸும் இப்படி தான், பட் இப்படி தான் வந்து அந்த டைமில் ஷிஃப்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதேமாதிரி கேப்ஸ் லாக் பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள பட்டனு அதை ப்ரெஸ் பண்ணால் ஷிஃப்ட் வந்து லாக் ஆகிடும். அதுதான் வந்து கேப்ஸ் லாக்கு. ஸோ இப்படி தான் வந்து கஷ்டப்பட்டு நம்ம டைப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஈஸியாக வந்துட்டு மொபைலில் அவ்வளோ அழகாக அடிச்சிட்ருக்கோம். முன்னாடி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். அண்டு கலருக்கு வந்து இங்கே ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கலர் வேணுமோ டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணோன்னா அந்த லேயரில் போய் அந்த கீ வந்து ப்ரெஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு பிளாக் இதில் போய் டைப் ஆகும்போது பிளாக் கலர் வரும். அதே மாதிரி ரெட்டில் போய் அந்த கீ டைப் பண்ணும்போது ரெட்டில் பிரிண்ட் ஆகும். அண்ட் அதான் ரெக்கார்ட்ஸும் நிறைய வச்சுருக்காங்க, வித் கவரோடையே இருக்குது. கண்டிஷனும் வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. பட் டைட்டில்ஸ், பாப்புலர் டைட்டில்ஸ் வந்து பார்க்க முடியாது. அது வந்து வேறு மெத்தடில் வந்து சேல் பண்ணிவிடுவாங்க வேறு சேனலில். ஸோ நம்ம வந்து இங்கே பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் புக்ஸு தேடி வரீங்கன்னா கடல் மாதிரி இருக்குங்க. என்ன புக் டைட்டில் ஆத்தர் தேடி வந்தீங்கனாலும் எப்படியாவது கிடச்சிரும், இல்லை அரேஞ்ச் பண்ணி கூட கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும். நீங்கள் போய் திருன்னு முழிச்சாவே போதும், அவங்களே வந்து கூப்பிட்டுட்டு போய் என்ன புக்கு வேணும்னு கைட் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த சைடே வந்துட்டு இந்த ஒரு ஸ்டால் மட்டும் தனியாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாக்மேன்ஸ் அண்டு பெக்யூலியரான டிவைஸ் எல்லாம் கூட பார்க்கலாம் நீங்கள். அண்ட் இங்கே வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தோம், வாக்மேனும் சரி, கார்பன் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம். அண்ட் அங்கே வந்து மைக்ரோ கேசட் பிளேயர் கூட பார்க்க முடிஞ்சுது, வாட்சஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இந்த மைக்ரோ கேசட் பிளேயர் பாருங்கள், இது ஆக்சுவலாக ஒரு சைடு ஃபுல்லாக கலர் போயிருந்தது, ஏதோ ஆசிட்டில் முக்கி எடுத்த மாதிரி. பட் அங்கங்கே பார்க்க முடியுது இந்த மைக்ரோ கேசட் பிளேயரும் சரி, மைக்ரோ கேசட்ஸும் சரி. ஸோ நம்ம ரெகுலராக செக் பண்ணோன்னா எப்படியாவது மாட்டோம் நம்மளுக்கு அந்த மாதிரி பிளேயர் இதெல்லாம். பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அது நம்ம ஓகேனா தான் இது பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து நான் உங்களுக்கு மேஜராக கவர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க, மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டை தெரிவிங்க. அண்ட் மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.